ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முல்லைப்பூ கட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்ன எடுத்துக்கணுன்னா, கொஞ்சம் முல்லைப்பூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் நூல் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இதை எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நூலை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா விரித்து இந்த மாதிரி நீளமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முல்லைப்பூவை ரெண்டாக வச்சு கட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. முல்லைப்பூ இப்படி இப்படி ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து இப்படி எடுத்து இந்த நூலோட சென்டரில் வச்சுக்கணும். நீங்கள் சென்டரில் வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு 2 பூவை எடுத்து நூலோட சென்டரில் வச்சுக்கோங்க. இப்படி இப்படி 2 பக்கமும் ஆப்போசிட்டாக வச்சுட்டு இதை கீழே ஒரு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக இங்கே பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரைட் ஹேண்டில் இப்படி ரோல் பண்ணி அதை இந்த பூவோடு இணைச்சி இப்படி ஃபுல்லாக இழுத்திங்கன்னா நல்லா அந்த ஒரு சுருக்கு மாதிரி விழுந்துக்கும். அவ்வளோதான், சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கட்டினா போதும். பூ அழகாக நின்றுருக்கு பாருங்கள். நல்லா பிடிச்சிருச்சு இல்லை? இதே மாதிரி தான் பூ நம்ம இருக்கிறதையும் இதே மாதிரி தான் கட்டிக்கணும். 2 எடுத்துக்கலாம் பூ. அதே மாதிரி ரொம்ப நெருக்கமாக வச்சிங்கன்னா இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்படி சென்டரில் வச்சுட்டு கீழே ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கையில் ரோல் பண்ணி இங்கே கரெக்டாக இழுத்திங்கன்னா முடிஞ்சது. இதே மாதிரி பூ எடுத்துக்கோங்க. சென்டரில் நூலோட சென்டரில் வச்சுக்கோங்க. நூலோட சென்டரில் வச்சு இப்படி கீழே ஒரு ஹோல் பண்ணி இங்கே நம்ம நாட் மாதிரி பிடிச்சி இழுத்தோம்னா அவ்வளோதான், சிம்பிள். அது போய் நல்லா சுருக்கு போட்டுக்கும். இதே மாதிரி 2 பூ எடுத்து இப்படி வைங்க. சென்டரில் காம்போட சென்டரில் வச்சுக்கோங்க. அப்புறம் இது இதே மாதிரி போட்டு பாருங்கள். நம்மளுக்கு தேவையான அழகான பூ கட்டியாச்சு. இந்த மாதிரி கட்டினீங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நல்லா நெருக்கமாக கட்டும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக பூ இருக்கிற மாதிரி தெரியும்.
இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.